வணக்கம். இன்னைக்கு தகவலை நம்ம பார்க்கலாம். பயனுள்ள தகவல், பயனுள்ள குறிப்புகள் பார்க்கலாம். முசுமுசுக்கை இலைச்சாறு நல்லெண்ணெயில் கலந்து நல்லா காய்ச்சணும். காய்ச்சி தலைக்கு தேய்த்து குளித்து வர கண் பிரச்சனை தீரும். இன்னைக்கு சப்ஜெக்ட் கண்ணை நம்ம எப்படி நல்லா வச்சுக்கலாம். கண் எரிச்சல், கண் வலி, கண்ணில் சின்ன சின்ன அந்த ஹீட்டுக்காக கண் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கண் சிவப்பாருது, அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முசுமுசுக்கை இலைச்சாறு நல்லெண்ணெயில் கலந்து அது கண்ணுக்கு, அதாவது தலைக்கு தேய்த்து குளித்து வர கண் பிரச்சனை தீரும். நந்தியாவட்டை பூ, அது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். நந்தியாவட்டை பூவை கண்ணுக்கு நல்லா சுற்றிலும் நல்லா ஒத்தரம் கொடுத்துட்டே வர கண் எரிச்சல் சரியாகும். இன்னொன்று குழந்தைகளுக்கு ஏற்படும் கண் பிரச்சனை தீர்றதுக்கு காய்ந்த மஞ்சள் பொடியை தேங்காய் எண்ணெயில் கலந்து அது தலைக்கு தேய்த்து குளித்து வர குழந்தைகளுக்கு ஏற்படும் கண் பிரச்சனைகள் சரியாகும். அரைக்கீரை நம்ம ரொம்ப நல்லது உடம்புக்கு. அரைக்கீரை டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது கண் எரிச்சல் சரியாகும். குளிர்ச்சி, அது குளிர்ச்சி ஆகும்போது நமக்கு கண் பிரச்சனை சரியாகும். இன்னொன்று மஞ்சள் கலந்த தண்ணியில் நம்ம ஒரு நல்ல கிளாத்தை நல்லா டிப் பண்ணிட்டு அது வெயில நல்லா உணர்த்தி நல்லா காய வச்சிடணும். அதை நம்ம கண் ஒத்திட்டே வரும்போது நம்மளுக்கு கண் கிருமிகள் எல்லாமே அது சரியா கிருமியெல்லாம் அது இது பண்ணிடும். ஏன்னா மஞ்சள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை பொடின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அதை நம்ம செஞ்சுட்டு வரலாம். அது ஈஸி தான். அதே மாதிரி மூக்கிரட்டை இலைச்சாறு, மூக்கிரட்டை இலைப்பொடி, கீழநெல்லி இலைப்பொடி, பொன்னாங்கண்ணி இலைப்பொடி, இதை சமளவு எடுத்து அதை டெய்லி சாப்பிட்டு வரும்போது கண் எரிச்சல் ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். மூக்கிரட்டை வேர் பொடியை நம்ம டெய்லி தேனில் கொஞ்சம் கலந்து அதை சாப்பிட்டு வரும்போது கண் மங்கலாக ஆகிட்டு வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது நம்ம கண்டிப்பாக செய்யலாம். கோவை இலை கிடைக்கும் நம்மளுக்கு, கோவக்காய் இலை, அது கஷாயம் டெய்லி குடிச்சிட்டு வரும்போது அதுவுமே ரொம்ப நல்லது, கண்ணுக்குமே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு இது போதும். இன்னொரு நாள் இன்னும் கொஞ்சம் கண்ணுக்கு உண்டானது சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சகோதரி, ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்க மணி சேவிங்ஸ் இது கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது வீடியோவே போடுறாது. அது நிறைய விஷயம் இருக்குது. அது வீடியோவே போடுறேன். திரும்பவும் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ்.